வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதல்ல நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னன்னா, இப்போ இது ஒரு முக்கியமான வீடியோ. நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறோம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, அ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எந்த மாரி எடுக்கலாம் அப்படிங்கிறது இதில நான் சொல்லப் போறேன். ஸோ அதோட சேர்த்து நம்ம வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா, நம்ம எத பேஸ் பண்ணி குடுக்குறோம். இதுல வந்து இப்ப லைன் நம்ம டிராப் பண்ணியிருக்கோம். இப்ப மேல வந்து R1 கீழ ஒண்ணு S1 அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த லைன வந்து நம்ம வந்து எத பேஸ் பண்ணி நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி வீடியோல சொல்றோம். ஸோ இதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நெறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை தெரியாம இருக்கிறவங்க அ நெறைய பேர் இருக்கலாம். இந்த வீடியோவ கொஞ்சம் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம நேத்திக்கு உள்ள ஒரு பொதுவா நேத்திக்கு உள்ளத வச்சு நம்ம பேசலாம். இல்லன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எப்பவுமே நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த மாரி தான் குடுக்குறோம். அதாவது என்னன்னா, ஆ இப்போ R1 அப்டின்னா நம்ம 22,800 அப்டின்னு நம்ம குடுத்துருக்கோம். இந்த 22,800 என்ன அப்டின்னா, நேத்திக்குள்ள குளோசிங் பிரைஸ் என்ன அப்டின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ குளோசிங் பிரைஸ் மட்டும் நம்ம வாட்ச் பண்ணல. குளோசிங் பிரைஸோட சேர்ந்து வேற உள்ள டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு, அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து இந்த பிரைஸ நம்ம வந்து சப்போர்ட்டா குளோசிங் பிரைஸா எடுத்துக்கலாம். அப்ப இந்த பிரைஸ குளோசிங்கா எடுத்தா, இந்த பிரைஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கும். இந்த பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ நேத்திக்குள்ள குளோசிங் பிரைஸ் வச்சு நான் சொல்றேன். ஸோ நேத்திக்குள்ள குளோசிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 22,650 அப்படிங்கிறது நம்மளுடைய குளோசிங் பிரைஸ். அந்த 22,650ல உள்ள கால் செல் பண்ணியிருப்பாங்க ஒரு குரூப்பு. அதே மாரி புட்டையும் செல் பண்ணியிருப்பாங்க ஒரு குரூப். அப்ப இவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துல பயந்து போகக்கூடிய இடம் எது? எந்த பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நேத்திக்கு உள்ள காலுடைய குளோசிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 182. அப்ப மார்க்கெட் வந்து மேல ரூ. 182 நீங்க நம்ம பிளஸ் பண்றோம் அப்படின்னா, அப்ப 650லிருந்து ரூ. 182 நம்ம பிளஸ் பண்றோம்னா, ரூ. 830 அப்படிங்கிறது நம்மளுடைய பிரைஸா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுல இருந்து அத கால்குலேஷன் பண்ணி அதான் சொன்னேன் இல்லையா, உங்கள்ட்ட வேற ஒரு டேட்டாவும் பார்த்து தான் நம்ம குடுக்குறோம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேல்யூவோ இல்லன்னா லோயஸ்ட் வேல்யூவோ இல்ல அப்படின்னா, நிஃப்டி வந்து இதுவரைக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ஒரு பிரைஸ். அ எது ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத பார்த்து அத வச்சு நம்ம பேஸ் பண்ணிக்குவோம். இப்ப இதுக்கு முன்னாடி நிஃப்டி போன ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780. அப்ப நம்ம இன்னைக்கு குடுத்திருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 அப்படின்னு நம்ம குடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனுடைய டேட்டாவ எடுத்து ஆப்ஷன்ல உள்ளத குளோசிங் பிரைஸ் அதாவது பிரீமியம் குளோசிங் பிரைஸ் அதாவது ஸ்பாட் எங்க குளோசிங் நடந்திருக்கோ அதுல உள்ள பிரீமியத்தை எடுத்து அந்த பிரீமியத்தில் உள்ள பிரைஸ் வச்சு தான் கால்குலேஷன் பண்ணி நம்ம குடுத்து அத வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய சார்ட்ல வந்து டிரா பண்ணி இது சப்போர்ட்டா இருக்கும், இது ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எப்படிலாம் ட்ரேட் நடந்திருக்கு, ஸோ இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு நம்ம சொல்ல வர்றது அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம R1. ஸோ R1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேத்திக்கு அ கால செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா செல்லர்ஸ். அவங்க வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு இடம். என்னன்னா, மார்க்கெட் 22,800க்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும். 2 அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சடனா ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். ஒண்ணு மார்க்கெட்ல இருந்து அவங்க வந்து எக்ஸிட் ஆயி வெளிய போயிரணும். இல்ல அப்படின்னா, மார்க்கெட்ட வந்து இன்னும் புஷ் பண்ணி கீழ தள்ளணும். இந்த 2 விஷயத்த அவங்க வந்து சடனா முடிவெடுக்கணும். ஸோ, அப்ப வந்து அந்த இடத்த தான் அவங்க வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ, இப்ப மார்க்கெட் வந்து இந்த 22,800 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் மேல போயிருது அப்படின்னா, அப்ப அந்த கால் செல்லர்ஸ் நேத்திக்கு கால வச்சு நம்ம செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு மேல ஏன்னா அவங்க லாஸ் வந்து எங்கேருந்து வந்து வரைக்கும் ஆ இதா கன்டின்யூ ஆகும்னா, இந்த 22,900 அப்படிங்கிற லெவலுக்கு மேல தான் கன்டின்யூ ஆகும். ஏன்னா வந்து அந்த ஷார்ட் ரேஞ்ச், ஒயிட் ரேஞ்சுன்னு அதுல ஒயிட் ரேஞ்சுன்னு போகும்போது நமக்கு வந்து 22,900. அப்ப இந்த 22,900க்கு மேல போகும்போது தான் அவங்க அதிகமா வந்து பயப்படணும். ஸோ அந்த 22,800 மார்க்கெட் வந்து ஒரு சின்ன லாஸ் அவங்க வந்து புக் பண்ண விரும்ப மாட்டாங்க.
மேக்ஸிமம் ஒரு 70% அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்ட வந்து புஷ் பண்ணி கீழ தான் தள்ள முயற்சி பண்ணுவாங்க. முடியாத பட்சத்தில மார்க்கெட்ட வந்து நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அட்வான்ஸான டூல்ஸோ, அட்வான்ஸான ஒரு நியூஸோ வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்ட விட்டு எக்ஸிட் ஆயிருவாங்க. எக்ஸிட்னா எப்படி அப்படின்னா, அப்ப நேத்தைக்கு புட்ட வந்து செல் பண்ணவங்க பை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இந்த இடத்துல 22,800 அப்படிங்கிற இடம் வந்து இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலுடைய செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய பொசிஷன எக்ஸிட் பண்ணி, அவங்க வந்து செல் பண்றத பை பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, மார்க்கெட் இன்னும் புஷ் பண்ணி மேல போகும். அப்ப நம்ம கால வந்து பை பண்ணலாம். மாறாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பயப்படல. அவங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இன்னைக்கு இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட். இதுதான் வந்து இதுக்கு மேல மார்க்கெட் போகாது. மார்க்கெட் வந்து இதுக்கு கீழ தான் நம்ம வந்து கொண்டு போறோம். இதுதான் போகும் அப்படிங்கிறதையும் அவங்க முன்னாடியே கணிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்ட இதிலிருந்து கீழ கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் நம்ம குடுக்குறது. அதே மாரி தான் S1 குடுத்துருந்தோம். S1லயும் பாருங்க நல்ல ஒரு சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் மேல போகுற மாரி ஒரு சீன் காமிச்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் 11 11 12:15 12:15க்கு மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷம் 25 நிமிஷம் மன்னிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் கேண்டில் வந்து மேல குளோசிங் குடுத்தது. ஆனா நான் வந்து நம்பல. ஏன் நம்பல அப்படின்னா, அதுக்கு ரீசன் நான் இப்ப சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பாருங்க. நான் சொல்றேன். என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் இன்னும் வந்து 100 பாயிண்ட் கீழ இறங்கும். 22,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழ இறங்கும். அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்ம இத எப்படி எடுத்து ட்ரேட் பண்ணலாம்? அந்த சப்போர்ட்டையும், ரெசிஸ்டன்ஸையும் எடுத்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். இப்ப இதுக்கு மேல நம்ம ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு 22,800ல மார்க்கெட் இருக்கு. நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் குடுத்துருக்கோம். அதுக்கு மேல ஒரு 50% நம்ம வந்து ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிட்டு 22,850 அப்படிங்கிறதுக்கு மேல போனா, ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் வந்து ஒரு கோல்டன் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மேல எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒண்ணு வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணி ஆகணும். அது என்ன காரணம் அப்படின்னா, நான் அத வந்து இப்ப ஸ்டாப் லாஸ் வந்து நான் போடணும்னு சொல்றேன். ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா ஹிட் ஆயிரும் ஆப்ஷன்ல. ஸோ ஸ்டாப் லாஸா மைண்ட்ல வச்சுக்கணும். எதுலன்னா, இப்ப இண்டெக்ஸ பேஸ் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப 22,800 அப்ப 22,850க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா, நான் வெளிய வந்துருவேன் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுடைய என்ன ஆகும்னா, நம்மளுடைய லாஸ கம்மி பண்ணும். ஓகே. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து சொல்றது. நெறையா விஷயங்கள் நம்ம பின்னாடி உள்ளதுல சொல்லுவோம். ஸோ இப்ப நம்மளுடைய கன்டென்ட்க்கு வருவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ணணும். ஓகே. ஆ இப்ப இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,800. 22,800 நான் எப்பவுமே உங்கள்ட்ட நெறையா ஒவ்வொரு வீடியோலயும் அதாவது டெய்லி சப்போர்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் குடுக்கக்கூடிய எல்லா வீடியோக்குள்ளயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட செக் பண்ணுங்க. லைவ்வா செக் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆயி இப்ப நம்ம முடிஞ்ச பிறகு மார்க்கெட் குளோசிங் நடந்ததுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட செக் பண்ணும்போது, அங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேற மாரி இருக்கும். ஆனா லைவ்வா ஓடும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. கால்ல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குதா? இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்து இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நிஃப்டில பாருங்க. வெயிட் பண்ணுங்க லோட் ஆகட்டும். லோட் ஆயிட்டு இருக்கு. நான் இருக்கக்கூடிய ஏரியா கொஞ்சம் வில்லேஜ். ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு இங்க டேட்டா வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆ கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப இந்த சென்சிபிள் வந்து நம்ம வந்து எப்படி அதாவது ட்ரேடிங் வியூல வந்து இன்னைக்கு நேத்திக்குள்ள ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்னன்னா வந்து ட்ரேடிங் வியூல வந்து 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க எப்படி 3 இண்டிகேட்டர், 4 இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு நான் கமெண்ட்ல இந்த வீடியோ தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னா, எப்படி ட்ரேடிங் வியூல வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ எடுக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு ப்ரீவியஸா முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா, அங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். இது தெரிஞ்சிருந்தா நீங்க ஸ்கிப் நீங்க ஓகே. தெரியாத நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா,
நம்மளுடைய சேனல்ல உள்ள போனீங்கன்னா, இந்த மாரி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து லைவா வந்து ட்ரேடிங் வியூல பார்க்கலாம். அது ஃப்ரீ தான். எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அதுக்கான இது வந்து நம்ம வீடியோ குடுத்துருக்குறோம். அத செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப 22,800 நம்ம இண்டெக்ஸ் தான் எடுத்திருக்கிறோம். ஓகேவா? இண்டெக்ஸ் பாருங்க நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ். இண்டெக்ஸினுடைய ஓப்பன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா 22,800 அப்படிங்கிற நியரஸ்ட் பிரைஸ்ல தான் மார்க்கெட் ஓப்பன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, கால் சைட்ல 84, புட் சைட்ல 15,00,000 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு தெரியுது. அப்புறம் நம்ம குடுக்குற இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம R1 அப்படிங்கிறது 22,800 குடுத்துருக்கிறோம். இந்த 2மே ஓகே. சரி இத தாண்டி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் பாருங்க. ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, மேனுடைய 24 கான்ட்ராக்ட். மே மாசத்தினுடைய 24 கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சருடைய ஓப்பன் பாருங்க 22,900. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,850. அதோட இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 22,900ல பாருங்க. மார்க்கெட் வந்து ஓவராலா எதுல இருக்குது? 22,800 மார்க்கெட் ஓப்பன் வந்து இண்டெக்ஸு. 22,900 வந்து ஃபியூச்சர். மே மே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து 21,900. ஸோ இந்த ரேஞ்சில தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுற 2மே வந்து ஆ செல்லிங் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால் சைட்ல தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். மார்க்கெட் செல்லிங்கா வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. இது ஒரு 2வது நமக்கு ஒரு ஒரு இது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டியில குடுக்கக்கூடிய பிரெடிக்ஷன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எது? ஆப்ஷனுடைய இத வச்சு கால்குலேஷன் பண்ணி குடுக்குறோம். அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஆப்ஷன் ம இது இண்டெக்ஸ்லயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 22,800ல அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்குது. அதே மாரி ஃபியூச்சர்ல பாருங்க. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல பாருங்க. அதுல 22,900. ஏன்னா இது 2த்துக்குமே வந்து கொஞ்சம் டிஃபரண்டான பிரைஸஸ் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபியூச்சருக்கும், ஸ்பாட்டுக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஃபியூச்சருடைய ஓப்பனிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,900. அந்த 22,900த்துலயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. சரி ஓகே. இப்ப நான் உங்கள்ட்ட இடையில ஒரு இது சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது மார்க்கெட் இன்னும் கீழ இறங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 100 பாயிண்ட் கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, ஆ பாருங்க. ஒரே நிமிஷம். அப்படின்னா இந்த இடம் 22,500 532 தான் நம்ம குடுத்துருந்தோம். ஸோ இந்த 22,500 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். S1 இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த கேண்டில் 12,000 கேண்டில் வந்து 22,500க்கு மேல க்ளோசிங் குடுத்துருந்தாலும், ஆனா அடுத்த நிமிஷம் மார்க்கெட் கீழ வந்து என்ன காரணம் அப்படின்னா, 12,15 கேண்டில். நம்ம பாருங்க 12,15க்கு பாருங்க. மார்க்கெட் வந்து 12,000க்கு நம்ம வந்து எங்க நிக்குது அப்படின்னா, அங்க 22,500ல நிக்குது. இங்க 22,600ல நிக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? 22,600ல நிக்கும் மார்க்கெட். இந்த 22,600ல தான் இந்த இந்த லைன் ஒண்ணு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே. ஓகே. 22,600 இந்த 22,600ல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாரி இருந்துட்டு இருந்தது. மார்க்கெட் இந்த கேண்டில்லாம் சப்போர்ட். ஆனா நான் சப்போர்ட் இது இல்ல. மார்க்கெட் இன்னும் 100 பாயிண்ட் கீழ இறங்கும் அப்படின்னு நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? அது இத வச்சு தான். ஃபியூச்சர பார்க்கும்போது ஃபியூச்சர்ல என்னன்னா ஓவராலா வந்து கால் சைட்ல தான் இன்னும் வந்து இது அதிகமா இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஃபியூச்சருடைய சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,500ல இருக்கு. ஃபியூச்சருக்கு 22,500ல இருக்குது. ஸ்பாட் அப்ப இன்னும் 100 பாயிண்ட் கீழ இறங்கும். ஸ்பாட் 100 பாயிண்ட் இன்னும் கீழ இறங்கும் அப்படின்னா, அதோடைய சப்போர்ட் எங்க அப்படின்னா 22,400. ஓகேவா? அப்ப 22,400 அப்படிங்கிறது தான் ஸ்பாட்டுடைய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ இதுதான் வந்து இது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பாருங்க அப்படின்னு சொல்றது. அதாவது ஃபியூச்சரையும் பார்க்கணும். ஆ இண்டெக்ஸையும் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே இத வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. மார்க்கெட்ல இண்டெக்ஸையும் வச்சு ஏன்னா ட்ரேடிங் நடக்கிறது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும். ஆ இண்டெக்ஸ் வந்து ஓவராலா எல்லா அந்த நிஃப்டியினுடைய 50 கம்பெனியினுடைய ஓவரால் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ, அத வச்சு தான் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து மார்க்கெட்ல நம்ம 2யுமே பார்க்கணும். ஃபியூச்சரையும் பார்க்கணும். ஆ இதையும் பார்க்கணும். ஃபியூச்சருடைய நம்ம எப்பவுமே ஃபியூச்சருக்கு சப்போர்ட் குடுக்குறது, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றது வந்து எது அப்டின்னா, ஆ இண்டெக்ஸ வச்சு தான். ஸ்பாட்ட வச்சு தான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறோம். ஃபியூச்சர் வந்து ஓவராலா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கெங்க ஜாஸ்தியா இருக்கு, எங்கெங்க கம்மியா இருக்கு அப்டிங்கிறத வச்சு நம்ம குடுக்குறோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம சொல்ற இது. அதாவது சப்போர்ட்டையும், ரெசிஸ்டன்ஸையும் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும். எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தால் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இதுதான் நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்க அப்படின்னு பாருங்க. ஓப்பன்ல ஸ்பாட்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கா? ஒரு சின்ன ரிஸ்க்கோட நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே.
அதாவது எப்பவும் சொல்றது தான், மார்க்கெட் இதே மாரி என்னைக்குமே வாலடைலா அப்படியே வந்து செங்குத்தா கீழ இறங்கும்லாம் கிடையாது. ஓகேவா? மார்க்கெட் எப்போ வேணாலும், எங்க வேணாலும் ரெக்கவர் ஆகலாம். ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இங்க ரெக்கவர் ஆகலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ற நாம வந்து ஒரு சின்ன வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். காலையிலேயே நம்ம வந்து ஒரு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, காலையில கன்ஃபார்மா நீங்க வந்து எந்த ஒரு நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிய வச்சு, நீங்க காலையில ஓப்பன் ஆகும்போது, மார்க்கெட்ட இந்த மாரி நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிய வச்சு நீங்க பிரெடிக்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் நீங்க செல்லிங் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க போய் கால்ல வந்து ஒரு புட்ட பை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அதுல கண்டிப்பா ரூ. 500 ப்ராஃபிட் நிக்கும் உங்களுக்கு. இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குனாலுமே. ஓகேவா? இத நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து லைவ்வா பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. நான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை. நீங்க வந்து லைவ்வா பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகுது. ஃபியூச்சர்ல இந்த இடத்துல இவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்பாட்ல இவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம குடுத்திருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் கீழ இறங்கும். ப்ரீவியஸ் டேவுடைய ஹை. ஏன்னா ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்கு இல்லையா? ஹை வரைக்கும் மார்க்கெட் இறங்கும். அப்படிங்கிறத நீங்க பிரெடிக்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. கண்டிப்பா கன்ஃபார்மா ப்ராஃபிட் குடுக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இந்த வீடியோல சொல்லுவோம். ஏன்னா நம்ம நார்மலா எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் மாரி நம்ம குடுக்குறோம். ஆனாலும் அதுக்குள்ள என்ன நம்ம உள்ள வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு செல்லர் ஒரு கால பை பை ப ப செல் பண்ணியிருக்கிறவரோ, ஒரு புட்ட செல் பண்ணியிருக்கிறவரோ, பயப்படக்கூடிய இடம் எதுவோ, அத வந்து நம்ம சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் எடுத்துக்கிட்டு, அத வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நம்ம லைன டிரா பண்ணிட்டு, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ப்ரீவியஸா எப்படி ட்ரேட் நடந்திருக்கு. ஏன்னா, இப்ப இன்னைக்கு ஓப்பன் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைல தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங். ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல சஸ்டெயின் ஆயிருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 22,900 வரைக்கும் மார்க்கெட் போவதற்கான வாய்ப்புகள் நெறையவே இருந்திருக்கும். ஓகே. மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல. 22,800ல இருந்தே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருச்சு. ஸோ இதுதான். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நெறைய மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நெறைய குடுத்துருக்கிறோம் வீடியோ. என்ன குடுத்துருக்கோம்னா, அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். ஒரு பிரைஸ் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல வந்து பிரைஸ் அக்செப்ட் ஆகுதா, ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் இங்க இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கும் மேல அதான் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்படின்னா இங்க இருக்குது. இது ப்ரீவியஸ் டே அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா? அந்த ஆல் டைம் ஹையினுடைய ப்ரீவியஸ் டேனுடைய ஆ ஹைய சொல்றேன். அதுக்கும் மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பிரைஸ் அங்க அக்செப்ட் ஆகுதா? ரிஜெக்ஷன் ஆகுதா? இத ஒரு 5 மினிட்லயே நம்ம பார்த்துரலாம். 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு 5 நிமிஷத்துல அந்த இது எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துரலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோவ இதுவரைக்கும் நீங்க பொறுமையா கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு உபயோகமா இருக்கும், இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாரி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல உள்ள போங்க. அங்க வந்து இன்ட்ராடே அப்படின்னு பண்றதுக்குன்னு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் அதாவது என்னன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ வரைக்கும் நெறைய நம்ம வந்து ஃப்ரீயாவே குடுத்துருக்கோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நன்றி.